ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ சங்கஜகரம் சேனல். தயா பில்டர் சாரோட சேர்ந்து நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஒவ்வொரு வீடியோவை போய் பாருங்கள். இப்போ பிளிந்த் பீம் ஸ்டேஜில் இருக்குது. இது மாதிரி எக்ஸ்ட்ரா ராடு வந்து நிச்சயமாக வந்து நீட்டி விட்டுக்கணும். நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்ட போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ராடு வந்து நீட்டி விட்டுக்குங்க. அப்போ தான் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். அடுத்தது இந்த பிளிந்த் பீம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கார் பார்க்கிங் ஏரியா, கொஞ்சம் பெரிய கார் பார்க்கிங் ஏரியா அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு பீம் வந்து கொடுத்துக்குறாங்க. அந்த நடுவில் கொடுக்குற பீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஸ்ட்ரென்த்தை வந்து ரொம்ப அதிகப்படுத்தும். நம்ம செவுறு வைக்கிற இடம் மட்டும்தான் பீம் கட்டணும்னு தேவை கிடையாது. இது மாதிரி வந்து கீழே நம்ம பிளிந்த் பீம் கட்டுறப்பையும் இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்கை கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஒவ்வொரு ரூமுக்கும் நம்ம வந்து அந்த பிளிந்த் பீம் சைஸ் வந்து கரெக்டாக பார்த்துங்க. பிளிந்த் பீமோட ஹைட்டு வந்து 1.5 அடி இல்லைருந்து 2 அடி வரையும் உயரம் இருக்கணும். சைடில் காம்பவுண்ட் செவருக்கு இதே மாதிரி வந்து பிளிந்த் பீமோடய சேர்த்து ஜாயிண்ட் அடித்து வந்து பண்ண போகிறோம். இதனால் நம்ம பேஸ்மெண்ட்டோட வந்துட்டு ஸ்ட்ரென்த்து ரொம்ப அதிகமாகும். அடுத்தது பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் செவரு சரிகிறதும் வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். இதுமாரி வாட்டர் சம்ப் வந்து கட்டிகிட்ருக்கோம். எவ்வளோ அடி நம்ம வந்துட்டு எவ்வளோ லிட்ரு வந்து நம்ம வந்து கட்டுறோம் அப்படிங்கிறது கரெக்டாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிங்க. எவ்வளோ நீளம் எவ்வளோ அகலம், அது மாதிரி 8000 லிட்ரு அப்படின்னா ஒரு லாரி வந்து தண்ணி ஊற்றுறது கரெக்டாக இருக்கும். 10,000 லிட்ரு அது மாதிரி வந்துட்டு ஃபஸ்ட்டு வாங்குறப்பே நம்ம வந்து கரெக்டாக வந்து கட்டிக்கணும். அதுக்கப்புறமேல எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. கீழே வந்து எப்பயுமே நம்ம வந்து காங்க்ரீட் போட்டே ஆகணும். ஏன்னா மழை நேரத்தில் மற்ற தண்ணியெல்லாம் வரும். அதேமாரி பக்கத்தில் சக்கரை ஏதாச்சும் ஓடிட்டு இருந்துச்சுன்னா அந்த தண்ணி வந்து இதில் ஊறி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தண்ணி தொட்டியில் கரெக்டாக வந்து பார்த்துங்க. கவர் பிளாக்